ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கரூர்ல நம்ம சிஎம் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள், காயங்கள், அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? அந்த சம்பவத்துல நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னேறினா என்ன வேணாலும் பேசுறீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன். அன்னைக்கு அத்தனை கிரௌட் இருந்துச்சு,
அந்த கிரவுடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு வலி, இவ்வளவு காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடல் மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். குறுகுறே எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலா ஆகிற செலவை விட அதிக செலவுல, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவுல ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் குடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகமுடியா கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலிட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதல இருந்து ரத்தம் வராத குறை. ஆமா, இப்படி ஊழல் ஊறி போனவங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த 50-55 நாட்கள்ல அங்க செஞ்ச சில விஷயங்கள்லாம் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில இதுக்கு முன்னாடி போட முடியாம இருந்த அந்த பதவி உயர்வை இப்பதான் எங்களால போட முடிஞ்சது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணில் படாது அந்த வீடியோலாம், குறை சொல்றவங்களுக்கு. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சு எல்லாம் பேசுறாங்க.
இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒண்ணு விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. அதே மாதிரி இந்த எல்என்டி நிறுவனத்தோட 18,600 crore-க்கு 3 திட்டங்கள், அந்த கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்றது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கே அவ்வளவு வேலை வாய்ப்பு. குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். எல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி? ரியல் தாய் மாமன். இந்த தீய சக்தியை பத்தி எவ்வளவு கேஷுவலா அவங்க சொன்னாங்க. நிர்வாகத்தை பத்தி ஒரு அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாவே இருந்திருக்கு, ஆனா ஊத்துன தண்ணி தான் எங்க போச்சுன்னு தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது மாதிரி இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான். இன்னும் வரப்போகிற நாட்களில் உங்கள் அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து வாயத்துறங்க சிஎம். அடாடா, உங்கள் சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். ஆமால, பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க, பேச ஆரம்பிக்கணும் போல். ஏன்னா பேசிருக்கும் போது எழுந்து ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துள்ள கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரியல அப்படிங்க. இப்படியே மாறி மாறி மேகதாது அணையை பத்தி என்ன தெரியும், விஜய் அதை பத்தி பேசல. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேல குறையா சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பத்தி பேசுனதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அவங்க பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணுங்க. பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை சால்வ் பண்றது அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் வொர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. வேலை செஞ்சுட்டு பேசணும். சட்டசபையில அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியாக செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அதை ஒத்துக்கவே ஒத்துக்காது.
நமக்கான இடத்த யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும்போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டு இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தலில் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்றேன், உங்க டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் அப்படியே நாம சொன்னதுல ப்ரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்றா படிப்படியா நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசா தான் இருக்கும். இந்த விஜய் உங்க விஜயா தான் இருப்பான். நீங்க உரிமையோட உங்க கவர்மெண்ட்டை நீங்க அணுகலாம். இந்த தீய சக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ள போனதுல இருந்து என்னென்னமோ பண்றாங்க, இது ஏதோ பேசுறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. வாஷிங் மிஷின் அது என்னடா? இந்த அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யாரு? இது திமுக. இதுல நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நாம, நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட்டு போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அத தெரியுது. அவரு கிடையாது, இவரு வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும்போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்துல கொள்கையோடு இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிகே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். என்ன, இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலே ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. ஸோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அது புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த விஜயை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்குலாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளவு கட்டுப்பாடுலாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாது. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, சிஎம் சார் பேசலைன்னா ஆட்டம், பேசினா ஓட்டம், அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் தரப்பில் ஒரு நியாயம் இருக்குது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே கரெக்ட் அப்படின்னா நின்று ஃபேஸ் பண்ணணும். அது இல்லைனா தான் ஓடுவாங்க. ஒரு கேள்வி கேட்டாலே ஒரு பதில் தெரியலனாலே எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னா ஏதோ தப்பு இருக்குன்றது நீங்களே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிடுறீங்க. அது வந்து ப்ரூவ் பண்ணி இது பண்ணலாம் அவசியம் இல்லை. இந்த ஓட்டம் பிடிக்கிறதுல இருக்குது, அதுலேயே எல்லாமே அது நிரூபிச்சிருங்க நீங்களே. இப்போ மேற்கொண்டு நம்ம பேசினா திரும்ப எல்லாத்தையும் அந்த சைடு வந்து சரமாரியாக வருது, எல்லாமே உடஞ்சிரும் பழகுதுன்றது தான் அந்த ஓட்டம். ஸோ அது காமிச்சிட்டிங்க, அது நடந்துகிட்டே இருக்குது. இது ஒருத்தராக அரெஸ்ட்டும் ஆனாங்க, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம், இந்த லஞ்சம் தான் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்குன்னு. இப்போ இந்த ஒரு விஷயங்க, இந்த கரூரில் இப்போ இவங்களுக்கு வந்து அரசாங்க வேலைன்னு அறிவிக்கப்பட்டுன்னு சொன்னோடனே எல்லாம் அந்த சைடு வந்து அது எப்படி இவ்வளோ பேர் இவ்வளோ வாய்ப்பு நீ கொடுக்குறேன்னா, இத்தனை நாள் படித்தவன் எல்லாம் டிஎன்பிசி எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை பேரோட வாய்ப்பு நீங்கள் பறித்து கொடுக்குறீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. இதே ஒரு கேள்வி நான் கேட்குறேன், டிஎன்பிசி கஷ்டப்பட்டு படித்து கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்ரூவ் பண்ணியும் அங்கே போய் நிற்கிறப்ப லஞ்சம் கேட்டு போனவங்க எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்ககிட்டலாம் போய் கேளுங்க, எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு, போய் நின்னா 18 லட்சம் 25 லட்சம் லஞ்சம் கொடுத்தா தான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை தட்டி கழிச்சதில் எவ்வளவோ இருக்குது. அதை பற்றிலாம் யாருமே பேசலையே. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாலே தெரிஞ்சிருமே எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சோம் அங்கே போய் நிற்கிறப்போ இவ்வளோ லஞ்சம் கேட்டாங்க, பர்மனன்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லஞ்சம் கேட்டிருக்காங்கன்றது நீங்கள் காதுபட கேட்டிருப்பீங்க. இத்தனை வருஷத்தில் அது ஒரு முறையாவது உங்கள் சொந்தத்துலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாருக்காவது ஒருத்தர் நடந்திருக்கும், கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? அவ்வளோ படித்து அவ்வளோ பேர் வாய்ப்பு போச்சு, அதை பற்றிலாம் யாருமே பேசல. இங்கே இவங்களுக்கு சொல்கிறப்ப இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா அதுவும் நடந்துருங்க. இதுக்கு முன்னாடி யாருக்குமே கவர்மெண்ட் ஜாபே வாய்ப்பே கிடைக்காம போன மாதிரி இப்போ தான் வந்து இத்தனை பேர் கொடுத்தனால இத்தனை பேர் போச்சு, எல்லா லஞ்சமும் போச்சு அப்படின்னு அவ்வளோ பேசுகிற அளவுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் வாய்ப்பு போயிருக்கு கிடச்சுமே இந்த லஞ்சத்தினால. அது இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தான் இங்கே பெரிய விஷயம். ஏன்னா இப்போது அப்படி லஞ்சம் கொடுத்து ஒருத்தரை போய் அந்த இடத்துல உக்காராங்கன்னா என்ன நேர்மை இருக்க போகுது? நான் போட்ட காசு திரும்ப எடுக்கணுன்றது தான் மைண்ட் செட்டே வரும். நல்லவனாகவே இருந்தாலும், நல்லா படித்து நல்லா வளர்ந்துருந்தாலுமே இவ்வளோ காசை நான் இழந்திருக்கேன், அதை முதல்ல எடுக்கணும்லன்றது தான் ஃபஸ்ட்டு ஆர்வமாக வரும். அது தூண்டி வர்றதே இந்த லஞ்சம் தான். அது ஒழிஞ்சாதானுங்க எல்லாமே ஒழியும். நீங்கள் என்னதான் பேசினாலும் என்னதான் நீங்கள் இது பண்ணாலும் இது இருக்கிற வரைக்கும் இது ஒரு கேன்சர் வைரஸ் மாதிரி இந்த லஞ்சம்ன்றது. இது ஒழிஞ்சிச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக. இந்த வார்த்தை எனக்கு வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு கவர்மெண்ட்லேயோ முதல்ல வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து மரியாதை தாங்க, அதுதான் பேசிக்கு. ஸோ அது இங்கே நடக்குது, உட்கார வச்சு பேசுகிறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய வார்த்தை இருக்குது. இது கூட இத்தனை நாள் நடக்கலை. என்னமோ இவங்க வந்து நம்மளுக்கு தானம் பண்ணுற மாதிரி, அந்த அரசாங்க அதிகாரிகள் வந்து கடவுள் மாதிரியும் அவங்க இன்னும் நம்மளுக்கு வரம் தர போகிற மாதிரி அவ்வளோ அசிங்கப்படுத்தி நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ பேச்சு நான் வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட்டில் ஒரு இடத்துல போய் நிற்கிறப்போ எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், என்னென்ன வார்த்தையை நான் வாங்கியிருக்கேன்னு. ஸோ அதெல்லாம் இப்போ மாறுது அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதுதான் நம்ம அந்த மாற்றம் கேட்டது இதுதான். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். சும்மா உட்காந்துட்டு பேசலாம் இல்லையா? இப்போ இந்த கரூர் விஷயமே சொல்கிறாங்க, கரூருக்கு அவ்வளோ இது அகேன்ஸ்டாக விஜய் அவங்களுக்கு பேசினாங்க. பட் அதே கரூரில் தான் ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போய் சிங்கப்பூரில் உட்காந்துருக்காரு. அதை பற்றி எதுவும் பேசல. அது ஏன் நடந்துச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதை பற்றி இத்தனால ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாமலே இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அரசியல் தான் அரசியல்னு நம்பிட்டு இருக்காங்க போல இன்னும் நிறைய சில பேர். அதனால தான் கமெண்ட்ல இன்னும் அகேன்ஸ்டாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒருத்தர் வந்து கரெக்டாக பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு அரசியல் பண்ணும்போது அதை மாதிரி ஏற்றுக்கவே முடியல. இது இல்லையே அரசியல், நாங்கள் இத்தனை நாள் இது பார்க்கலையே, இதனோட புதுசாக இருக்குன்னு ஏற்றுக்க முடியல என்னன்றது தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு நிறைய பேர் பேசுறதுலாம் பார்த்து. ஸோ ஒரு நாட்டோட பெரிய தீய சக்தி எதுனா அந்த லஞ்சம் தாங்க. அது ஒழிஞ்சிச்சுனாலே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, எந்த வேலைனாலும் சரி பர்ஃபெக்டாக நடக்கும்.
அந்த ஒன்று வச்சு தான் இங்கே என்ன சொல்கிறது, இந்த லஞ்சம் ஒன்று நடக்குது அப்படின்னா அது தட்டி கேட்காம அதிகாரிங்க இருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு இருக்க வேண்டியவங்க கேட்க வேண்டியவங்க எதுவுமே கேட்கலன்னா அங்கே தான் தப்பே ஆரம்பிக்குது. மேலே கரெக்டாக இருந்தால் கீழே இருக்கிறவங்க கரெக்டாக இருக்க போகிறாங்க, அவங்க கரெக்டாக இருந்தால் அது கீழே இருக்கிறவங்க கரெக்டாக இருக்க போகிறாங்க, அவங்க கரெக்டாக இருந்தால் மக்கள் கரெக்டாக இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதுதான் மாற்றம். அங்கே நடந்தாலும் ஒருத்தர் கேள்வியே கேட்காம இருக்காங்கன்னா அப்போ நீங்களும் குற்றவாளி தான், அப்போ நீங்களும் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, நீங்களும் ஏதோ ஊழல் பண்ணீங்க, அதனால தான் அவங்கள கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்றது தான் இங்கே கனெக்ஷன் வர்றது. இப்போ இங்கே கரெக்டாக நடக்குது அப்படின்னா, இங்கே லஞ்சம் வாங்கலை அப்படின்னா மேல் இடத்துல கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம், அதுக்கு மேலே இருக்க சிஎம் கரெக்டாக வழிநடத்தினுங்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் பர்ஃபெக்டாக போகிறது. ஸோ இந்த பயம் இல்லாமல் ஒன்று செஞ்சாதான் கீழே இருக்கவங்க கரெக்டாக வேலை பார்ப்பாங்க. அது இப்போ நடக்குது. அந்த மாற்றமே எனக்கு பெரிய மாற்றமாக தெரியுது. அந்த மாதிரி இப்போ இவர் வந்து பேசும்போது இல்லை, அது இன்னும் சினிமா பாணியிலையோ இன்னும் படத்தில் பேச முடியாது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அப்படி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் உங்கள் பார்வையை மாற்றணும். அவர் ஒரு சிஎம்ன்ற பார்வை நீங்கள் பார்த்தா தானே அது கரெக்டாக தெரியும். ஒரு பதில் தான் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் இன்னும் அந்த பழைய தாட்லேயே ஒரு நடிகராகவே பார்த்து இன்னும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்களோன்னு தோணுது. இப்போ தோணலாம், இப்போ வந்து ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு மண்டபத்தில் போயிட்டு அங்கே மைக்க வச்சு உன்னோட அப்படியே பேசிகிட்டு இருக்காங்கன்னு தோணும், இவர் வந்து மேடை போட்டு என்ன எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தோணும். ஆனால் ஒன்றும் பேசினா எழுந்து ஓடிடுறாங்க, பதிலும் கேட்க மாட்டுறாங்கன்னு ஒன்று. அது இல்லாமல் நீங்கள் எல்லாம் யோசிச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன அகேன்ஸ்டாக சொல்கிறாங்களோ அதை மாற்றிக்கிட்டே வர்றாரு, அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணி அங்கே போய் நின்று அதை முடிச்சும் காட்டுறாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அதாவது மைக்கு பிடிச்சி வந்து மரியாதையாக பேசிட்டு வெளியே போய் என்னன்னா ஊழல் பண்ணிக்கலான்றது என்ன கணக்குங்க? மைக்கில் நான் வந்து நியாயமாக தூய தமிழில் சுத்தமாக பேசிட்டேன், நான் சுத்தமானவன், இதை மட்டும் நிரூபிச்சிட்டேன். அங்கே போயிட்டு அந்த வேலையும் செய்கிறதில்ல, ஒன்றும் இல்லை, எல்லாம் கடப்பில் போட்ட மாதிரி இருக்கும். மக்களை ஏமாற்றிட்டு நல்ல பொன்மொழியில் அழகழகான வார்த்தைகளை மட்டும் பேசிட்டா போதுமா? அதுதான் வந்து வளர்ச்சி. அது மட்டும் பேசிட்டா வந்து எல்லாம் நடந்துருச்சா? இல்லை இல்லை. இப்போ நான் விஜய் சார் பேசுறது கூட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சிலது வந்து என்னடா ஒரு சிஎம்மாக இருக்காரு, இது கொஞ்சம் இன்னும் பேசாமல் இருக்கலாம்னு தோணுது. ஆனால் இப்படி பதிலடி கொடுத்தாதான் அங்கே வேலைக்கே ஆகுது இல்லைங்களா? இப்போ இவர் இவ்வளோ ப்ரெஸ்டேஷனாகி பேசுறாருன்னா அவங்க அப்படி பேச வைக்கிறாங்க. அவராக ஒன்றும் பேசல, நீங்கள் இதுக்கு மேலே பேசுறீங்க. உங்கள் இதுவெல்லாம் நீங்கள் ஸ்டேஜ் போட்டு அசிங்கமாக பச்சையாக கொச்சையாக பேசினவங்கள தான் நீங்கள் அதிகாரிகளை வச்சுருந்தீங்க, அவங்கள தான் வச்சு சீட்டு கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் என்ன கணக்கு? அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி அது நினைவு சின்னம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது, எதுக்கு நினைவு சின்னம்லாம் எதுக்கு, அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் யோசிச்சு பார்த்தா இப்போ மேலோட்டம் பார்க்கணும் எப்படி தெரியும், ஒருத்தருக்காக வந்தாங்க, கூட்ட நெரிசலை சேர்த்தாங்க, எதுக்கு நினைவு சின்னம் அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட தோணலாம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது. அது கரெக்டாக ஒன்று பண்ணாததுனாலையோ மக்களை பற்றி யோசிக்காதனால தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு நபர் போயிருக்காங்கன்னும் போது அது ஒரு பெரிய விஷயம். மேலோட்டமாக பார்த்தா அது சில பேருக்கு ஒரு மகன் அந்த கமெண்ட்லலாம் பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருந்து ஒருத்தங்க இறந்துருக்காங்கன்னும் போது அவங்கள ஒருத்தர் மதித்து அது ஒன்று பண்ணுறாருன்னும் போது சரி தானே, தப்பு கிடையாது. நம்ம வேலை கொடுக்குறோன்னா கூட இப்போ எதிர்கட்சிக்கு வந்து என்ன சொல்கிறதா மக்களுக்கு ஒன்று கிடைக்குது, அது இழந்த குடும்பத்துக்கு ஒன்று கிடைக்குதுங்கிறது அவங்களுக்கு விஷயம் கிடையாது. விஜய் ஏன் இதை பண்ணுறாரு, இது ஏன் கொடுக்குறாருங்கிறது தான் இவங்க பிரச்சனை. அவங்க வந்து உண்மையாக மக்கள் நேசிக்கிறாங்க, மக்களை பற்றி யோசிக்கிறாங்கன்னா பரவாயில்லப்பா, நல்லது நடக்கட்டும் அந்த குடும்பத்துக்கு, அப்படி தானே யோசிக்கணும். அதை விட்டு அதுலேயும் என்ன குறை சொல்லலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, முதல் விஷயம் அவங்க சொன்னது என்ன, கரூர் மக்களை பேஸ் பண்ணணுக்கு தைரியம் இருக்குதா, போய் பாரு அவங்களாம் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க, அவ்வளோதான், நீங்களாம் அப்படி இப்படி ஏதோ போகக்கூடாதுன்னு தடை வேற. என்ன இதில் என்ன பேசியில் தடை போகிறாங்கன்னு எனக்கு புரியல. போகக்கூடாது வரக்கூடாது, அதாவது சொல்கிற மாதிரி என்ன கனவுலேயே இருக்கிறாங்க பழகுது. அது சிஎம்ன்றதே உங்களுக்கு தெரியலையா, அது சொல்கிற மாதிரி இன்னும் முழிக்கலையா என்னன்னு தெரியல. அந்த கதை தான். அங்கே மக்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை, போகிறவுக்கும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது அந்த மக்களே ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றது தான் எனக்குள்ள எங்கே வலிக்குதுன்னு தான் கேட்கணும். இப்போ இவங்க போகிறாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு எதிர்ப்போ இல்லை இதுவோ ஏதாவது இருந்துச்சா அன்போடு வர வச்சு அன்போடு அனுப்பிச்சிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன நடுவில் வந்துட்டு பேசுறதுல என்ன இருக்குன்றதே தெரியல. இவர் எல்லாத்தையும் உடச்சி ப்ரூவ் பண்ணி காமிச்சுருந்தாங்கிறாரு. எங்கேயோ என்னமோ கதை சொன்னீங்க, அதை போனால் வந்தேனே நடந்துச்சு அப்படின்னா இவங்க அதுக்கு ஒரு கதை காட்டுறாங்க. போனா சாட்சியை கழிச்சிருவாங்க, அது மேங்க்லேட் பண்ணிவிடுவாங்க. என்ன புரியல எனக்கு. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம சிஎம் சார் சொன்னார் அந்த அணையை பற்றி, அதுவுமே எனக்கு அதுவும் கரெக்டு தான் பட்டுச்சு. ஏன்னா இப்போ பதில் அவங்க பேசுகிறாங்க, நம்மளும் பேசிக்கணும், நம்ம தமிழ் தான், நீங்கள் இது அப்படி அது இல்லை விஷயம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்களா, போய் கரெக்டாக கேஸ் போட்டு அது முடிஞ்சிச்சா அப்படின்றது தான் மேட்ரு. அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இருக்குது. சும்மா அவங்க பேசினா ஆணும் பதிலுக்கு மைக்க பிடிச்சி பேசிங்க ஆகுன்றதுல ஒன்றுமே இல்லை. ஸோ அது ப்ராசஸ் நடந்து முடிக்கணும். அதேமாதிரி அவங்க பீரியடில் என்ன பண்ணாங்க, இங்கே வந்து கேள்வி கேட்குறாங்கன்னு புரியல. அப்படியே வந்து அதை கூட எப்படி எடுக்கணும், சரி நாங்கள் தான் கிளிக்கல, நீங்கள் வந்து கிளிப்பிங்கன்னு சொன்னீங்களே, கிழிச்சு காட்டுங்க, அதான் முடியலல்ல, இப்போ நீங்கள் முடிச்சு காட்டுங்க அப்படின்றாங்க. இத்தனை வருஷம் இருந்து என்ன முடிக்கல,
இவர் வந்து 2 மாசத்துல இதுக்கும் அதுக்கும் என்ன கம்பேரிசன் வச்சு இதை பேசுறாங்கன்னு புரியல. ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசினுக்குது. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியல, அதை மழுப்புறதுக்கு இன்னும் மாட்டுறது, அதை மழுப்புறதுக்கு இன்னும் அதே மாதிரி அவங்களே வாயை கொடுத்து அவங்களே புண்ணாக்கி அவங்களே மாட்டி அப்படிதான் நடக்குது. சரி, இப்போ ஒருத்தர இந்த ஊழலை பற்றி இதை பேசி இதை மாட்டினே எல்லாம் ஜெயிலில் போயின்னுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு நாங்கள் வந்து தூய்மையானவங்க அப்படின்னு சொல்றது ஒன்றும் இல்லை. இங்கே கருப்பு கோட்டு போட்டவர் தான் அவங்களை வெளுத்து வாங்கினுக்கிறாருன்றது தான் உண்மை. அதான் இவங்க சொல்கிற மாதிரி தான். போன ஆட்சியில் இவ்வளவோ பண்ணல, எவ்வளவோ விஷயம் இருக்குது. அது ஒருத்தர் பண்ண வராங்கன்னா அவங்களும் அவ்வளோ கேள்வி கேட்டு அவ்வளோ மடக்கிறது வந்து ஓகே. ஆனால் அது கூட இப்போது இந்த ஆட்சியில் தான் மக்களால் நிறைய விஷயம் கேட்க முடியுது, பேச முடியுது, ஒரு ஃப்ரீடமாக எல்லாத்தையும் பண்ண முடியுது. இதே இது அந்த அந்த டைமில் பண்ணியிருப்போம்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ வந்து நம்ம ஆட்சின்னு எதுக்கு நம்ம சொல்லியிருப்பாங்க? அதிகாரத்துக்கும் ஊழல் பண்ணுறதுக்கும் லஞ்சம் வாங்குறதுக்கும் இல்லை வந்து மிரட்டுறதுக்கு அடிதடிக்கு இப்படி தான் வந்து இதெல்லாம் எங்கள் காலம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். ஆனால் இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மக்கள் வந்து அது கேட்குறாங்க. இப்போ இவர் சொன்ன மாதிரி இது எங்கள் விஜய் மாமா, அது எங்கள் விஜய் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுங்கன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ வந்து மக்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதை வருதுன்னா ஏன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்கன்ற பயமே இப்போ தான் வந்திருக்கு அதிகாரிகளுக்கு. அவங்கள பார்த்தும் பயப்படுறாங்க. அவங்க கேள்வி கேட்குறதுக்கும் ஒரு பயம் வருதுன்னா அது இந்த ஆட்சியில் தான். ஏன்னா மக்கள் சொல்கிறத சிஎம் கேட்குறாங்க. நாங்கள் ஒன்று சொன்னால் அது சிஎம் வரைக்கும் போகும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை ஒரு இது வந்திருக்குன்னா அது இந்த ஆட்சியில் தான். அப்போ இது எவ்வளோ பெரிய மாற்றம். ஸோ இதுவுமே நிறைய பேர் இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ மாற்றம் என்ன மாற்றம் வந்துச்சு, சின்ன மாற்றம் வந்துச்சுன்னு கேட்குறாங்களே, இதுதான் மாற்றம். ஃப்ரீடமாக மக்கள்னால பேச முடியுது, கேள்வி கேட்க முடியுது. ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் கேள்வி இப்போ கேட்க முடியுது. இவ்வளோ பேர் பேசுனீங்க, இது போன ஆட்சியில் முடிஞ்சிச்சான்னு ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. இவங்க சொல்கிற அதே விஷயம்தான். பேசினாலே வந்து உயிர் போயிடுமோ, நம்ம பயப்படுறோன்னு இப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு ஆபத்து, எங்களுக்கு என்ன ஒன்று யார் கேட்பாங்க அப்படின்றது தான் போன ஆட்சியில் இருந்ததே. பயப்படுவாங்க ஒரு விஷயத்த சொல்கிறது. இங்கே வந்து கெட்ட வார்த்தை பேசுறதும் பச்சை பச்சையாக பேசுறதுல ஃப்ரீடம் இல்லை. உரிமையை வந்து எடுத்து சொல்கிறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில். உங்கள் சைடு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அசிங்கமாக பேசுனீங்க மேடை போட்டு. இப்போ கேள்வி கேட்குற இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்களே அந்த அரசாங்கத்தை எதிர்த்து. அந்த டைமில் இந்த மாதிரி தப்பு பண்ணாலுமே கேள்வி கேட்க முடிஞ்சிச்சான்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் மாற்றம். இன்னும் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்க முடியும், மக்கள் தான் இங்கே எல்லான்றதை இங்கே ப்ரூவ் பண்ணுகிறாங்க. அதுதான் மாற்றம். அதான் இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ கேசஸ் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இறந்தவங்க எத்தனை பேருங்க அடித்து அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் கோயிலில் இந்த கொலை நடந்தது நிறைய விஷயம்லாம் இருக்குது, போலீஸ் அடித்து இந்த மாதிரிலாம். ஸோ எவ்வளோ விஷயம் அப்படி நடந்திருக்கு. அவங்கெல்லாம் தப்பே பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் இறந்தவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ வலி அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கணக்கே இல்லையா? அதை பற்றிலாம் யாரும் பேசவே மாட்டாங்கன்றது ஒரு மாதிரியா இருக்குது. அதாவது மாற்றம் வந்துமே அது மாற்றம் தெரியல அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி இன்னும் தூங்கினுங்கிறாங்கன்னு தான் அர்த்தம். கண் முழிச்சு பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்றது. இன்னமும் வந்து அவங்க அந்த என்ன சொல்ல அந்த ஷேடோக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கிட்டு இன்னமும் அங்கேயே நின்றுக்கிட்டு இன்னும் அப்படியே தான் இருக்காங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க பாட்டு கத்திக்கிட்டு ஒரு பக்கம் இங்கே நம்ம வேலையை பார்ப்பான்னு அவர் போகிற வழி இருக்குது பாருங்க, அதான் கரெக்டு. நம்மளும் கரெக்டாக தான் போயிட்டுங்கிறாங்க. மக்கள் வந்து எது கரெக்டு எது தப்புன்னு புரிஞ்சிட்டனால்தான் இந்த மாற்றமே வந்து இருக்குது. நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு போகிறதில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி ரீல்ஸு குழந்தைங்க சொல்லிட்டாங்கன்னு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, அது இன்னும் சிரிப்பு காமெடி. அது எப்படி தோத்தன்னு கூட அது கூட ஒத்துக்க முடியாமல் எதையோ சொல்லி இன்னும் சமாளிச்சுனுங்கிறதெல்லாம் வந்து காமெடி தான். வே கரெக்டாக போயிட்டுருக்கு. அவர் சொல்கிற மாதிரி எங்கள் இதில் வந்து லாஸ்ட்டாக சொன்னார் பாருங்க, இந்த பதவி வெறியில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் நீங்கள் கரெக்டாக இருந்திருந்தால் மக்கள் உங்களை ஜெயிக்க வச்சுருக்க போகிறாங்க. அடுத்த எலெக்ஷன் தேர்தலில் என்னோட நீங்கள் பெட்டராக பண்ண நீங்கள் வரப்போகிறீங்க, அவ்வளோதான். அதை விட்டு பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சட்டசபையில் பேசுகிறப்போ அங்கே கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் சொல்ல தெரியாமல் ஓடிடுறது. வெளியே போயிட்டு பர்சனல் விஷயத்தை எடுத்து பேசுகிறது, அவங்க ஒய்ஃப் எடுத்து பேசுகிறது, பசங்க எடுத்து பேசுகிறது. அதுக்கும் இப்போ இதுக்கும் ஏதாவது சம்மந்தமா? அவருங்க பர்சனல் அட்டாக் என்ன பண்ணாரா? நீங்கள் மட்டும் அவர் பர்சனல் லைஃபுக்கே போகிறீங்க, அதுக்கும் அரசியலுக்கு இருக்கா ஏதாவது? பேசுறது வேற ஒன்றும் இல்லை, இப்படி அசிங்கப்படுத்துறது தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி கேள்விக்கு பதில்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை அரசியலுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அதை விட்டு எல்லாத்துக்கும் அந்த பர்சனல் லைஃப்குள்ளே போயிடுறது. இவங்களாம் நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சு அது இப்போ சொல்கிறாங்களே அந்த கதை தான். சிஎம்மா அதுன்னு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தான் சொல்லி அதையும் இது பண்ணுவீங்க. என்னமோ அவர் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு என்ன வழியோ அது பார்த்துட்டு மக்களுக்கு இடையே அண்ட் அவருக்கு அந்த மாதிரி போனாலே கரெக்டாக இருக்கும் தோணும். அதே போல் நடுவில் ஒரு விஷயம் சொன்னது, ஒரு டெண்டர் விஷயம், அது வந்து கண்டுபிடிச்சி அதை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போது இத்தனை வருஷம் கட்சி நடத்தி இத்தனை வருஷம் ஆச்சுன்னு தான் சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து ஆட்சி இவ்வளோ வருஷமாக இருந்த ஒரு ஆட்சியோட ஒரு
என்ன சொல்கிறது, கையை கழுவமா பிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணுறதுலாம் வந்து அதுலேயே தெரியுது அந்த ஆட்சி எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது. இதை விட என்ன வேணும்? அதான் வெள்ளரிக்கை கொடுத்து டிரான்ஸ்பரண்ட்டாக இவ்வளோ இருந்து இவ்வளோ பண்ணுறதுலாம் நம்ம வேட்டி தான் கிளிய போகுதுன்றது தாங்க பயம். அதோட கதறல் தான் இது கதைன்னு கட்டும். தப்பு பண்ணலன்னா ஒன்றும் இல்லை, தப்பு பண்ணால் மாட்ட போகிறாங்க, இவ்வளோதான் விஷயம். ஓகேங்க, எங்களோட வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.